ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 2 ஸ்டைல்ஸ் ஆஃப் ட்ரேப்பிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சு கொஞ்சம் கிராண்டான சாரீஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் யூஸ்வலாக கட்ட வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கட்டலாம். அண்ட் மெயினாக வந்து இப்போ நம்மளுக்கு தீபாவளி வேறு வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கவே, ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக கட்டிடலாம். அண்ட் இன்னொரு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து நார்த் இந்தியன் மிக்ஸ்ட், ஹாஃப் சாரீ மிக்ஸ்டுன்னு ஒரு 2-3 ஸ்டைல் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் அதுவுமே ஈஸி தான். ஸோ இந்த 2 சாரீ எப்படி கட்டுறதுன்றதை இப்போ போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, எப்பவும் போல் வந்து நம்ம ரைட் சைடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கரெக்டாக கீழே ஹைட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரைட் சைடில் ஒரு ஹேண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சைட் சாரீ இல்லையா, அது இந்த சைடில் இருந்து என்னோடய ரைட் சைடுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எல்லாமே ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ பக்காவாக ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்கர்ட் மாதிரி இதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் பார்க்கும்போது ஏதோ எஃபர்ட் எடுத்து ஏதோ பெருசாக பண்ண மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா, நம்ம ப்ளீட் எடுப்போம் இல்லையா, யூஸ்வலாக சென்டர் ப்ளீட், அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் பெருசாக எடுக்க போகிறேன். அதாவது இப்போ இவ்வளோ பெருசு நான் வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ப்ளீட்டாக வச்சதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுட்டேன். அதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த மாதிரி சைடில் ப்ளீட் வர மாதிரி வச்சுட்டேன். இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ திருப்பி என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி இந்த எண்டிலேருந்து ஒரு பெரிய ப்ளீட் க்ரியேட் பண்ணுறேன். அதை அப்படியே இது பக்கத்தில் வைக்கிறேன். பக்கத்தில் வந்து ஒரு 2 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி வச்சிடுறேன். அண்ட் இதை இன்சர்ட் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு சாரி ரொம்பவும் தூக்கக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு 2 இன்ச் இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே ப்ராசஸ் வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பெரிய ப்ளீட் வச்சுட்டேன். திருப்பி 2 இன்ச் கேப் விட்டு இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ இதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணோம், மிடில் வரைக்கும் கரெக்டாக ப்ளீட்ஸ் வச்சிட்டோம். இப்போ இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். திருப்பி அதே மாதிரி தான் பெரிய ப்ளீட்டை எடுக்கிறேன், கரெக்டாக அந்த 2 இன்ச் கேப்பில் வைக்கிறேன். கீழே எவ்வளோ தூரம் நான் மேலே தூக்கணுன்றதை பார்த்துட்றேன். இப்போ இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அழகாக வந்து லெஃப்ட் சைடில் வந்து முடிச்சிருக்கோம். எனக்கே வந்து ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை ட்ரை பண்ணியே பார்க்குறேன். எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சி போச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இதுவே வந்து ஆக்சுவலி சிம்பிள் தான், பார்க்குற அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லை. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ முந்தானி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கே பார்க்கும்போது. ஸோ எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு இந்த சாரீ கிளாத் இருக்குல்லையா, அதை இப்படி எடுத்துக்கோங்க. அதாவது முந்தானி ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த 2 எண்டும் பிடிச்சிக்கோங்க. அதில் ரைட் சைடு எண்டு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நம்ம இப்படி தாவணி மாதிரி இங்கே வச்சு பின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுறேன்னா, ஹாஃப் சாரிக்கு எப்படி இப்படி ஸ்லாண்டிங்காக வைப்போம், அந்த மாதிரி இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இங்கே வச்சு ஒரு பின் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பின் பண்ணிட்டேன். இப்போது இன்னும் 2 இங்கே இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இதை நம்ம இங்கே முந்தானியை வச்சு பின் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா இதை டைட்டாக இழுத்துட்டு இங்கே வச்சு ஒரு பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக என்னவோ பண்ண மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். எவ்வளோ சிம்பிள்னால், நம்ம நார்மல் சாரி கட்டுவோம்ல, அதை விட ரொம்ப சிம்பிள்னு சொல்வேன். ஏன்னா நம்மளுக்கு முந்தானி ப்ளீட்ஸ்லாம் நிறைய பேருக்கு வராது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது. அண்ட் சென்டர் ப்ளீட் கூட நிறைய ப்ளீட்ஸ் இருந்தால் கையில் பிடிக்க முடியாது, கீழே விழுந்துரும், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஏதோ பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் அந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து செகண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அண்ட் செகண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து அந்த ஸ்கர்ட் டைப்பில் இருக்கிறது அப்படியே விட்டுற போகிறோம். முந்தானி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம இங்கே வந்து பின் பண்ணோம் இல்லையா, அதையும் ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஸ்கர்ட் மட்டும் நம்ம அப்படியே விட்டுற போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ப்ளீட் பண்ண போகிறோம். ஆனால் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 சைட்லேயும் அழகாக இந்த மாதிரி பார்டரும் அண்ட் அதில் இந்த மாதிரி ஷேப்லாம் இருக்கனால இந்த ஸ்டைல் நான் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பார்டர் இருக்குல்ல, அது பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி நான் மடிக்க போகிறேன். அதே மாதிரி இங்கேயும் பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி மடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுட்டு ஓரளவுக்கு ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி மடிக்க போகிறேன். மடிச்சுட்டு இதை இப்படி வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி. ஸோ இது இப்படி வச்சுட்டு பின்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளீட் இருக்குல்ல, அதை வந்து யூஸ்வலி எப்படி ப்ளீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ப்ளீட் பண்ணுறேன். இது வந்து வெளியே வரக்கூடாது, அவ்வளோதான். சும்மா ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கணும். இந்த சைட் பார்டர் வரணும், இந்த சைட் பார்டர் தெரியணும், நடுவில் மட்டும் ப்ளீட் வச்சுக்கணும். அண்ட் ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பின் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர மாதிரி பின் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஷேப் இருக்கிறதுனால இது இன்னும் அழகாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ப்ளீட்ஸ் இருக்குல்லையே அது அப்படியே அடுக்க போகிறேன். அவ்வளோதான். எல்லா இடமும் நம்ம பின் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அடுக்கிட்டே போனால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே விட்டுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் போட போகிறேன். இதெல்லாம் வந்து பின் எடுத்துடலாம். ஏன்னா வந்து இங்கே மட்டும் இது சேர்ந்துருந்தால் போதும், இங்கே வந்து நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே போக போக நம்மளுக்கு வந்து இதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி வச்சு பின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ தனியாகவும் நம்ம வந்து இதை சேர்த்து வச்சு ஒரு பின் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோடு சேர்த்து ஒரு பின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் பின் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கர்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த எண்ட்லேருந்து கரெக்டாக மிடிலுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடம் வரைக்கும் ப்ளீட் விட்டுட்டு மீதி ப்ளீட்ஸை இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். ஏன் வெளியே எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு நல்லா லாங் பல்லுவும் வேணும். அண்ட் இந்த ஸ்டைலுக்கு இந்த மாதிரி லூஸான கிளாத்தும் வேணும். அதனால தான் வந்து நான் இதை மட்டும் வெளியே எடுத்திருக்கேன், மற்றபடி எதுவும் பண்ணலை. அண்ட் இங்கே வந்து பின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது நல்லா டைட்டாக இழுக்கிறேன். இழுத்துட்டு இந்த கிளாத் இருக்குல்ல, இந்த கிளாத்தெல்லாம் இதுக்குள்ளே வர மாதிரி பண்ணிவிட்டு இதை வச்சு பின் பண்ண போகிறேன். இழுக்கும் போது என்னென்னா நீங்கள் இதுக்குள்ளேருந்து இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு வரணும், வெளியே இருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ நான் வந்து உள்ளே இருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி டைட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு ஒரு பின் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே பின் பண்ணிட்டோம். இதை வந்து நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும், சைடில் வந்து ஒரு நார்த் இந்தியன் லுக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சாரீ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 சைட் பார்டர் வந்து இங்கே பின் பண்ணியிருக்கோம். அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். லோ ட்ரேப் சாரீ ட்ரிப்பிங் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த சாரியை வந்து நான் ஹாமில்டன் பீச் ஸ்டீம் அயன் வச்சு தான் வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த அயன் பாக்ஸு, ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் அட்வான்டேஜ் என்னென்னா ஹீட் செட்டிங் நாபே இல்லை, அதில் ஐசென்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்தந்த மெட்டீரியல் தகுந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக் செட்டிங் பண்ணிக்கும். அண்ட் ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன் கூட இருக்குது. ஏன்னா அயன் பாக்ஸில் நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே வந்து டக்குன்னு தீஞ்சு போயிடும், இல்லைங்க வச்சுட்டு போயிட்டோன்னா என்ன ஆயிரும், பேர்ன் ஆயிரும், அந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். பட் ஆட்டோ ஷட் டவுன் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு பயப்படவே வேண்டாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுல வந்து இது வந்து நல்லாவே அஃபோர்டபுள்னு சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஸ்டீம் அயன் பாக்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ட்ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரெட்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த சாரீ ட்ரேப்பிங் வந்து ஆக்சுவலி நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம்.